நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார். குரு பார்க்க கோடி நன்மை 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கின்ற அற்புத நிகழ்வு. இந்த ஒரு நிகழ்வால் உலகம் பல மாற்றங்கள் சந்திக்க போது 12 ராசியும் சந்திக்கிறீங்க. ஹம்ச ராஜ யோகம். அப்போ குரு உச்சம் பெற்று அதன் பார்க்கின்ற கிரகங்கள் எல்லாம் வலுப்பெறுகிறது. முதல்ல சார் கடன் தொந்தரவா, திருமணம் சம்பந்தப்பட்டதா, வேலை நிரந்தரமாக கிடைக்குமா இல்லையான்னு ஒரு பயம் இருக்கா, திருமணம் என்பது எட்டாக்கனியாக இருக்கின்ற பல பேர்த்துக்கு எப்பொழுது திருமணம் என்ற இயங்கிக் கொண்டிருக்கிற பல பேர்த்துக்கு மாறுதலை உண்டு. சொத்து கிடைக்குமா சார், காப்படி நிலமாக இருந்தாலும் தன் கைப்படி நிலமாக இருந்தாலும் என்னோட சொத்தாக இருக்கணும் சார், இப்படி எண்ணி இயங்குறவங்க பல பேர். அப்போ இது அரசு வகையில் கிடைக்குமா, கவர்மெண்ட் வகையில் கிடைக்குமா, ஏதோ உதவி கிடைச்சி நான் மீண்டு வந்துடுவேனா இப்படின்னு ஒரு எண்ணம் வரும். உடல்நிலையை பற்றி எண்ணி சிந்திக்காத நபர்கள் இப்போது இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு உளவியல் ரீதியாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குங்க. யாரை கேட்டாலும், அதாவது சொத்து இருக்கு இல்லை ஸ்ட்ரெஸ் இருக்குது, இதுக்கு மாற்றம் என்ன? அப்போ இன்றைக்கி உறவு திருமண தடை மட்டுமே திருமணம் செய்த பல பேர் இன்றைக்கி ஒரு வருத்தத்தக்க நிகழ்வு என்னென்னா, 10 வருஷம் 5 வருஷம் வாழ்ந்தவங்க கூட டைவர்ஸ் கிடைக்குமா இப்படின்னு. சார் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த குரு பயிற்சி வந்தோடனே தொழிலில் முன்னேற்றம், வேலை வாய்ப்பில் முன்னேற்றம், திருமண உறவுகள் அந்யூன்யமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடியது, குழந்தை பாக்கியம், இந்த மழலை செல்வங்கள், சொத்து சேர்க்கைக்குண்டான வழிவகைகள் கிடைக்கின்றன. இந்த குரு தொந்தரவு கொடுத்துட்டுருங்க சனியை பார்வை செலுத்துவதால் சனியின் ஆட்டம் வெகுவாக குறைகிறது. இந்த குரு அதிசாரமாக ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே வரார். மாறி அதுக்கப்புறம் அக்டோபர் 31 அதிசாரத்தில் வரும்போது பல உலக நிகழ்வுகள் நடக்குது. தங்கத்துக்கு ஏன் சார் தடை வந்தது, அப்போ அது மாற்றம் என்ன, பொருளாதார சேர்க்கைக்கு இவ்வளோ தொந்தரவா, இது மாதிரி பல எண்ணிலடங்க கேள்வி இருக்கு இல்லையா, அத்தனைக்கும் ஒரு திருப்பம் ஏற்பட போது உங்கள் ராசிக்கு நிச்சயமாக மீண்டு வர வழிவகைகள் இருக்குது. இதுக்குண்டான விஷயத்தை பார்ப்போம். மீன ராசி அன்பர்கள், பூர்வ புண்ணிய குருவால் அடைய போகும் ஆதாயம் என்ன, பலாபலன்கள் என்ன? அப்போ ஜென்ம சனி குறைய போதா? நிச்சயமாக ஜென்ம சனியின் இந்த கஷ்டங்கள் காலகட்டங்கள் மாறுகிற காலகட்டம். வாழ்வில் வெளிச்சம் வெற்றி எப்பொழுது இதோ. பொதுவாக நான் எப்போவுமே மீனராசியை ஃபீனிக்ஸ் பறவையோடு ஒப்பிடுவேன். எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் மீண்டும் வருவாங்க பாருங்கள். உன்னால் முடியாதுன்னு சொன்னால் கூட இந்த ராசி ஜெயிச்சு வந்துடும். பார்க்குறாங்க. இந்த ராசிக்கு ஒரு தனியாக கோட்பாடு இருக்கும், நேர்மை இருக்கும், இவங்களுக்குன்னு ஒரு சூட்சம ரகசியம், இவங்களுக்கு அறிவே துணையாக பயன்படுத்துவாங்க. இந்த ராசி இப்பொழுது வெளிச்சம் வெற்றி. முதல்ல இந்த ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் ராசிக்கு 7 மற்றும் குறிப்பாக நல்ல ஸ்தானத்தை பார்க்குறது. 7ஆம் இடம் எப்படி பார்க்கணுன்னா பாவப்படி சனியை பார்த்து சனி பார்க்கறது மூலம் இதாங்க சூட்சமாக. ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு குருபலம் உண்டு, மன திருப்தி அடைவீங்க, கஷ்டத்துலேருந்து மீண்டு வரீங்க, வாழ்வில் வெளிச்சம் வந்துருச்சு, கஷ்டகாலம் மாறுகிற காலகட்டம் சூழ்நிலையில் வந்தாச்சு, சனியின் தாக்கம் வெகுவாக குறைகிறது, குடும்ப ஒற்றுமைக்காக போராடுகிற ராசி இந்த ராசி. இப்போ குடும்பத்துக்காக ஒரு நல்ல காரியம் செஞ்சு வைக்க வாய்ப்பு உண்டு. பணமோ நகையோ ஏதோ ஒன்று வருகிற காலகட்டம். ஒரு சிலருக்கு சொத்தாக, வீடாக, ஒரு சில பராமரிப்பு பணி இந்த மாதிரி வருகிறது. ஆக மொத்தம் ஏதோ ஒரு வகையில் உண்டு. 9ஆம் இடம் வலுத்தனாலங்க திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம். ஒருத்தர் சொன்னேன், ராசிக்கு உங்களுக்கு திடீர் பணம் வரவு, ஏங்க நீங்கள் கஷ்டம்னாங்க. பூர்வீக ரீதியாக சொத்துக்கள் பிரித்ததன் மூலம் திடீர் ஒரு பணம் வந்தது. இதே ஒரு கேரளாவில் போய் ஒரு லாட்ரி சீட் வாங்கினேன், திடீர்னு ஒரு பணம் ஒரு 5000 வந்தேன். நான் சொன்னேன் 5000 தாங்க, யாருங்க கொடுப்பா? அதுக்காக நான் சொன்னேன் திருப்பி போட்டுறாதீங்க இந்த காலகட்டத்து மூலம். ஆனால் அவருக்கு தொழில் வாய்ப்பு கிடச்சிது. ஒரு வெளி மாநிலத்தில் ஒரு தொழில் வாய்ப்பு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு இதில் உயர் பதவி கிடச்சிது. இந்த ராசி பார்த்திங்கன்னா இந்த கஷ்டகாலமாக இருக்கும், ஆனால் அதில் லாபம் இருக்கும். இப்போ துபாய், கத்தார், அபுதாபியில் எத்தனை பேர் வேலையை விட்டு வந்தாங்க. இந்த ராசிக்காரன் கேள்வன சார் இருங்க, இந்த மாதிரி கஷ்டமான சொல்லி அங்கே சூழ்நிலையில் கொஞ்சம் பரிகாரம் பண்ணிட்டு இருக்க வச்சேன். இப்போ அங்கே உங்கள் மேலதிகாரிகள் எல்லாம் வேலையை விட்டு போயிட்டாங்க. இவருக்கு ஹையஸ்ட் போஸ்ட். அப்போ சேர்ந்து 1.5 வருஷத்தில் ஹையஸ்ட் போஸ்ட் வந்திருக்கார், பார்த்துக்கங்க. அந்த மாதிரி இப்பொழுது முதல்ல உங்களுக்கு தொழில் ரீதியாக எப்படி இருக்கும் சார்? தொழிலில் மிகப்பெரிய தொழில் ரீதியாக மிகப்பெரிய யோகம் உண்டு, அதன் வளர்ச்சி உண்டு, பிஸ்னஸ் டெவலப் பண்ணுகிற காலகட்டங்கள், லாபம் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்களே ஓனர் வேலையாட்கள் செய்யணும். இப்போ லோன் போட்டெல்லாம் வேணாம், நீங்களே டெவலப் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. இது அதிர்ஷ்ட காலகட்டம். சார் வேலையில் மட்டும் எப்படி சார்? வேலையில் கடின உழைப்பு தேவை, புதிதாக கற்றுக்கொள்ளணும், ஆனால் லாபம் உண்டு. வேலையில் அக்டோபருக்குள்ளே சேஃபஸ்ட்டு பொசிஷன் போய்க்கோங்க. உலகத்திலே ரிசெஷன் வந்தாலும் உங்களுக்கு சேஃபஸ்ட்டு சைடு வந்தாச்சு. ஜென்ம சனியில் இனி அனுபவிக்க வேண்டியதானே, நல்லா அனுபவிச்சாச்சு, இப்போ நல்லதை அனுபவிக்க போகிறீங்க. ஆனால் என்ன, ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஜாஸ்தியாகும், அது உண்மை தான்.
வேலை கிடச்சிடும், சம்பளம் ரீதியாக நெகோஷியேட் பண்ணலாம். இப்போ ப்ரமோஷன் முக்கியமாக, வேலை சேஃப்டி முக்கியமாக, வேலை சேஃப்டி முக்கியம் பார்த்துக்கங்க. ஜாதக ரீதியாக ஒரு சிலருக்கு மட்டும் பார்த்துட்டு வெளிநாடு போங்க, வெளி மாநிலம் போங்க, ஜாப் சேஞ்ச் பண்ணிக்கங்க, கம்பெனி பார்த்துக்கங்க, வேலையில் கவனம், இதெல்லாம் சொல்லிட்டு வரேன். அது ஒரு சிலருக்கு. ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறனால குழந்தைகள் மூலம் ஆதாயம். இந்த ராசி குழந்தைகள் ரீதியாக நிறைய வருத்தங்கள். குழந்தையை படிக்க வைக்கணுமா, செலவு பண்ண கிடைக்குமா, பண ரீதியாக இருக்குமா, குழந்தைங்க படிச்சுருவாங்களா, இப்படி. சார் குழந்தை இருக்குமா, எங்களுக்கு எல்லாம் குழந்தை பாக்கியம் இருக்கா, குழந்தை ரீதியாக சந்தோஷம் அடையக்கூடிய காலகட்டம். சார் திருமணத்தை பற்றி குருபலன் வந்தாச்சு, திருமண ரீதியாக அமைப்பு உண்டு. நிறைய பேர் ஆல்ரெடி பார்த்த வரனே திருப்பி வரும். ஆல்ரெடி பார்த்தோம் அதே வரன் வருது சார், வயசு வித்தியாசம் ஈக்குவல் இது. இப்போ நீங்கள் திருமண காலகட்டமாக இருக்கலாம், நல்ல வரனாக பார்த்து முடிவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள். மனதுக்கு பிடித்த வரனாக சூப்பராக இருக்கும். குடும்பத்தில் ஆல்ரெடி இருக்குது சார், சண்டை சச்சரவாக இருக்குது, அதற்கு ஒரு நல்ல தீர்வு உண்டு. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிலாம் ஒரு நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டு ஏன் வாழ்கிறோம் பிரிஞ்சிடலான்ங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு பரிகாரம் கொடுத்து சேர்த்து வச்சுருக்கோம். ஒரு சிலருக்கு உங்கள் அடுத்த வாழ்க்கையை நோக்கி பயணிங்கள்னு சொல்லியாச்சு. ஏன்னா தவறான தசாபுத்தியில் கல்யாணம் பண்ணிவிட்டு அப்போ திருமண வாழ்வில் உங்களுக்கு ரைட் பார்ட்னர் யார், நல்ல வரன் என்னன்னு. ஒரு சிலருக்கு வயது வித்தியாசம் இருக்கும், சிறு குறைகள் இந்த மாதிரி எதாக இருந்தாலும் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி திருமண அமைப்பு உண்டுங்க. இப்போ தந்தை வழி உறவில் ஆதாயம் உண்டு, குலதெய்வ கோயில்கள் ஆதாயம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டங்கள், குருமார்கள், ஆன்மீக சிந்தனைகள் அது மாதிரிலாம் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. இந்த ராசி எப்போவுமே இடம் வீடு கட்டினா டாக்குமெண்ட்டு கரெக்டாக வச்சுக்கணும். ஒரு 10 வருஷம் கழித்து வந்து நான் அப்போ அளந்து பார்ப்பேன், மிஸ்டேக்கும்பான், ஏன் அப்ரூவல் வாங்கலைம்பான். இந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்கணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமே 7ஆம் இடமாக வந்து பாதகம் வரும்போதால் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டதில் கவனம். ராசி இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டு பார்த்துக்கோங்க. சார் இதில் குரு இப்போ நல்லா இருந்தால் கூட இந்த விஷயத்தில் கவனம் தான். ஹெல்த்து தாங்க சார், உங்கள் ராசிக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட இரத்த ஓட்டத்தின் அனுகிரகம் பார்க்கணும். ஏன்னா ஒரு சிலருக்குலாம் ரொம்ப பிளட் ப்ரெஷர் வேரியேஷன், பிளட் இதெல்லாம் இருந்தது, இப்போ சரி செய்ய வாய்ப்பு உண்டு. ஒரு மேடத்தை சொன்னேன், உங்களுக்கு நல்ல காலம் அனுகிரகமாக வந்திருக்கு பாருங்கன்னா, என்ன பிரச்சனைன்னு போய் பார்க்கும்போது அப்போ தான் தெரிஞ்சது அதுக்கு உண்டான ரொம்ப நாளாக இருந்தால் அது என்னென்னே கண்டுபிடிச்சாங்க. ஃபுட்டில் ஒரு சில குறிப்பிட்ட ஒரு ஃபுட்டு சாப்பிட்டாலே ஒத்துக்கலை, அதை கண்டுபிடிச்சா ரொம்ப நாள் கழிச்சு. அப்போ ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. நல்ல காலம் பிறந்திருக்கு. வியாதியை விரட்டக்கூடிய காலகட்டம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விசா சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் சீக்கிரமாக கையெழுத்தாகிற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கிற சூழ்நிலைகள். கஷ்டத்திலிருந்து மீண்டு வர போகிறீங்க. நல்ல காலம் பிறந்தாச்சு, தைரியமாக இருங்க. சூப்பர் சார். இந்த நேரத்தில் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் அனுகிரகம் உண்டு. அப்போ பிரச்சனையிலிருந்து மீண்டு வர காலகட்டம் இது. கோல்டன் டைம், சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.